அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை எனக்குள் உணர்த்திய குருவே போற்றி. உகாரத்தை உடலுக்குள் உணர்த்திய குருவே போற்றி. ஊடு நாடி வழி ஊடாடிய குருவே போற்றி. எட்டா பழம்பதி அடைய வழி காட்டிய குருவே போற்றி. ஏகாந்தம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஐந்தெழுத்தை அறிய வைத்த குருவே போற்றி. ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ஓங்காரமதை ஒலிக்கச் செய்த குருவே போற்றி. அவ்வியம் ஒழித்த குருவே போற்றி. அக்குபதேசத்தை எமக்களித்த குருவே போற்றி. காயாபுரி கோட்டை சதமல்ல என்றுணர்த்திய குருவே போற்றி. காசினியும் காஞ்சனமும் நிலையற்றது என்றுணர்த்திய குருவே போற்றி. காணக்களிறு அழித்த குருவே போற்றி. சரியை கிரியை யோகம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. குண்டலினியை தூண்டிய குருவே போற்றி. குதர்க்கம் அழித்த குருவே போற்றி. கும்பகத்தை அடைய வழிகாட்டிய குருவே போற்றி. குருட்டு கிழவனை உணர வைத்த குருவே போற்றி. கேசரி முத்திரை காட்டிய குருவே போற்றி. கொம்பேரி பற்றிட வழிகாட்டிய குருவே போற்றி. கோப்பதி எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. பசுபதி பாசம் என்னவென்று உணர்த்திய குருவே போற்றி. சஞ்சிதம் உணர வைத்த குருவே போற்றி. சந்தியில் இருக்க வைத்த குருவே போற்றி. சரவோட்டம் எனக்குள் ஓட வைத்த குருவே போற்றி. சராசரம் அறிய வைத்த குருவே போற்றி. சாலோகம் உபதேசித்த குருவே போற்றி. சித்திரநாடி சூத்திரம் அறிய வைத்த குருவே போற்றி. சிவராஜயோகம் எமக்களித்த குருவே போற்றி. சுகதுக்கம் எனக்குள் போக்கிய குருவே போற்றி. சுழுமுனை அனல் எழுப்பிய குருவே போற்றி. சுழுத்தி நிலை அறிய வைத்த குருவே போற்றி. பிரம்மசூத்திரம் எமக்களித்த குருவே போற்றி. தசநாதம் எனக்குள் அறிய வைத்த குருவே போற்றி. தந்திரமதை எமக்குணர்த்திய குருவே போற்றி. தாரனை அறிய தூண்டிய குருவே போற்றி.
திடமான மனதை எனக்குள் உருவாக்கிய குருவே போற்றி. பாசதலை அறுத்திட வழிகாட்டிய குருவே போற்றி. ஞானமதை எனக்குணர்த்திய குருவே போற்றி. பாழ்வெளி கடக்க உபாயம் கூறிய குருவே போற்றி. பிரத்யாகாரமதை கற்றுத்தந்த குருவே போற்றி. பிராரத்தம் அழித்த குருவே போற்றி. வேதமை எனக்குள் நீக்கிய குருவே போற்றி. போதம் அறிய வைத்துணர்த்திய குருவே போற்றி. மௌனம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. முப்பகை அழித்திட வழிகாட்டிய குருவே போற்றி. மனம் அறிவு புத்தி பகுத்தறிய வைத்த குருவே போற்றி. மனம் எதுவென்றும் மாயை எதுவென்றும் உணர்த்திய குருவே போற்றி. மன ஒடுக்கத்தை பயிற்றுவித்த குருவே போற்றி. மனமாயை அழித்திட வழி கூறிய குருவே போற்றி. மனம் எது மனதின் வாழ்க்கை எது என்று உணர்த்திய குருவே போற்றி. மனம் மனதினில் ஒடுங்க உபதேசித்த குருவே போற்றி. அந்தகரணமதை அந்தரங்கமாக உபதேசித்த குருவே போற்றி. பிரம்மசூத்திர பாடசாலை அமைத்த குருவே போற்றி. ஷண்முகநாயகனார் ஆலயம் அமைத்த குருவே போற்றி. பிரம்மசூத்திரத்தை உபதேசித்த குருவே போற்றி. அகார உகார மகாரமதை அறிய வைத்த குருவே போற்றி. மனதில் காம குரோதம் நீக்கிய குருவே போற்றி. ஆணவம் அதை எனக்குள் அகற்றிய குருவே போற்றி. உட்பொருளை எனக்குள் உணர்த்திய குருவே போற்றி. ஏகாந்தம் தனை ஏகாந்தத்தில் அறிய வைத்த குருவே போற்றி. மூலமதை எனக்குள் காட்டிய குருவே போற்றி. முப்பொருள் எதுவென்று அறிய வைத்த குருவே போற்றி. அடிமுடி எதுவென்று உபதேசித்த குருவே போற்றி. ஊழ்வினையின் காரணத்தை அறிய வைத்த குருவே போற்றி. பிறப்பும் இறப்பும் சமம் என்று உணர்த்திய குருவே போற்றி. இறப்பின் அச்சம் போக்கிய குருவே போற்றி. பிறவாமை வேண்டும் என்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை எனக்குள் உணர்த்திய குருவே போற்றி. உகாரத்தை உடலுக்குள்
உணர்த்திய குருவே போற்றி. ஊடு நாடி வழி ஊடாடிய குருவே போற்றி. எட்டா பழம்பதி அடைய வழி காட்டிய குருவே போற்றி. ஏகாந்தம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஐந்தெழுத்தை அறிய வைத்த குருவே போற்றி. ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ஓங்காரமதை ஒலிக்கச் செய்த குருவே போற்றி. அவ்வியம் ஒழித்த குருவே போற்றி. அக்குபதேசத்தை எமக்களித்த அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்க. அதாவது இன்னைக்கு குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமா அப்படின்னா என்னன்னா, நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த கலைக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறது, குருவுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறது. பிறப்ப அறுக்கிற கலை. ஒரு குருவோட புகழை சீடர் ஐயாவே ஏற்கனவே சொல்லியிருக்காரு. குருவோட புகழை சீடர்கள் தான் சொல்லணும் வெளியில. புரியுதுங்களா? இந்த குரு இப்படி இருக்கிறாரு அப்படி இருக்கிறாருன்றத அந்த புகழை சீடர்கள் தான் சொல்லணும். அதன் பொருட்டு தான் இந்த குரு பூர்ணிமா நிகழ்ச்சி. இது நம்ம குரு இருக்கும்போது நம்ம செஞ்சிருக்கிறோம். நம்ம குரு காட்டிய குரு பிரம்மஸ்ரீ ஸ்ரீனிவாசன் சுவாமிகள். அவர் தான் குரு. ஒரு குரு மறைஞ்ச பிறகுதான் இன்னொரு குரு தோன்றுவார். ஒரு குரு மறைஞ்ச பிறகு தோன்றுவார் என்ன அர்த்தம்னா, குரு உணர்த்துவார் நமக்கு சில செய்கைகள் மூலியமா. இவர் தான் குருன்னு பதவியெல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டாரு, உணர்த்துவார், நமக்கு செய்கைகளால் உணர்த்துவார். அப்போதான் அடுத்த குரு தோன்றுவார். ஒரு குரு மறைஞ்ச பிறகுதான் அடுத்த குரு வர முடியும். அந்த ஒரு குரு அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் தான் இந்த கலை வளர்ந்து வந்துட்டு இருக்குது. இவ்வளோ நாள் வந்துட்டு இருக்குது. நம்ம ஏதாவது தவறு இவர்கள் செஞ்சா அதெல்லாம் வழிகாட்டுறது குரு. யாரை நம்மளை திருத்ததுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அது யாருன்னா குரு தான். அவர் தான் எல்லாத்தையும் செய்வார், எல்லாத்தையும் பண்ணுவார். அவர் வழி தான் நம்ம நடக்கணும், அவர் வழி தான் நம்ம செய்யணும். அப்படிதான் இது. அவருக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டவருக்கு ஒரு நாள் நம்ம திருப்பி மரியாதை செய்யணும் இல்லையா? அந்த நாள் தான் குரு பூர்ணிமா. அதுவும் நம்ம கிட்ட கற்றுக் கொடுத்துக்கிற கலை நம்ம கிட்ட இருக்கிற கலை எங்கேயுமே கிடையாது. இந்த ஆசிரமத்தை தவிர வேற எங்கேயுமே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற கலைக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்குது. ஒரு பாடத்துக்கும் விளக்கம் இருக்குது. நம்ம விளக்கம் சொல்லி தான் நம்ம எல்லா பாடமும் சொல்லிக் கொடுக்குறோம். அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் இவரோட காலத்துக்கு அப்புறம் இன்னொரு குரு தோன்றுவார். அவர் உணர்த்துவார், யாருன்றதை உணர்த்துவார். அது வரைக்கும் இவர் தான் குரு. அதில் எந்தவித மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. அப்போ இன்னைக்கு என்னன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நம்ம ஆசிரமம் ஐயா சமாதி ஆன பிறகு 3 வருஷம் முடிஞ்சிச்சு. 4வது வருஷம் இதுக்கு நம்ம நோக்கி போயிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த ஆசிரமத்தை எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், ஐயா வழியில எப்படியெல்லாம் நடக்கணும், இதுதான் நம்மளோட குறிக்கோளா இருக்கணும். இந்த ஐயாவோட சமாதியில ஐயாவோட அதாவது இந்த ஆசிரமம் ஐயா மறைவுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு புதுசா ஒரு இன்னோவேஷனா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா, டெய்லி அன்னதானம் போறோம். நம்ம டெய்லி அன்னதானம் போறோம். பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் கிடையாது, டெய்லி அன்னதானம் போறோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 நாள் ஆயிட்டு இருக்குது. அதுக்கு டெய்லி ஒரு 50 பேர் 60 பேர் நம்ம ஆசிரமத்தில் ஐயாவோட பேரை சொல்லி அன்னதானம் நடந்துருக்குது. ஒரு புது விஷயத்தை செய்யறோம். இது மாதிரி புது விஷயங்களை ஐயாவோட புகழை இப்படிதான் உயர்த்த முடியும். நம்மளோட செய்கைகளால் உயர்த்தணும். நம்ம எப்படியெல்லாம் பண்ணலாம், இந்த ஆசிரமத்தை எப்படிலாம் டெவலப் பண்ணலாம், குருவோட புகழ் எப்படியெல்லாம் உயர்த்த முடியுமோ. இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் செய்யலுது. நம்ம இன்னும் நிறைய செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. நம்ம இன்னும் ராஜகோபுரம் கட்ட வேண்டிய ஐயா சொல்லியிருக்காரு, ராஜகோபுரம் கட்டணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சில தனிப்பட்ட விஷயங்களால அது பேசுற நேரம் எனக்கு கிடையாது, அதால பண்ண முடியல. அது மாதிரி நம்ம ஆசிரமத்தோட புகழை எப்படியெல்லாம் உயர்த்தணும், ஆசிரமத்தோட புகழ் உயர ஐயாவோட புகழ் உயரும். நம்ம செய்ய வேண்டிய வேலை எல்லாம் ஐயாவோட சொல்லு என்னவோ அதை செயலாக்குறது தான் நம்மளோட வேலை. அதை தான் நம்ம இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை தான் நம்ம பிரம்மஸ்ரீ ஸ்ரீனிவாசன் சுவாமிகளோட கூட நின்று துணையாக நின்று நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதில் வேற எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு சீடர்களும் ஆசிரமத்து மேலே பற்று வைங்க, ஆசிரமத்து மேலே பற்று வைங்க. ஐயாவோட செய்யல குறுக்க நிற்காம அவரோட செயல் என்னவோ அதை நீங்கள் சொன்னதை செயலாக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இதே மாதிரி எல்லா சீடர்களும் இருக்கணும், எல்லாரும் நல்லா நடந்துக்கணும். ஐயா எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். ஐயா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு சுப நாள். அந்த வகையில் நமக்கு இது ஒரு பாக்கியம் என்னென்னா, நமக்கு ஒரு அரும்பெரும் பொக்கிஷமான இந்த ஒரு கலை, ராஜயோக கலை. இந்த கலையோடைய முழு உருவம் தான் நம்மளுடைய குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள். அந்த கலையாகவே தோன்றி அந்த கலைக்குள்ளேயே மறைஞ்சிருக்கிறாரு நம்மளுடைய குரு. இப்போது நம்ம குருநாதரை போற்றி வணங்குறதுக்கு
குருநாதர் நம்மகிட்ட கலையை கொடுத்தாலும் அந்த கலையுடைய தொடர்ச்சி நம்மள எல்லாரையும் வந்து சேர்ந்து நம்ம அந்த கலையில் பயனடையக்கூடிய விதத்தில் ஒரு தொடர்ச்சி வேணும் அப்படின்னா அவர் வழிகாட்டின விதத்தில் வழிகாட்டுறதுக்கு அடுத்த குரு நமக்கு வேணும். அந்த வகையில் அவரே காட்டி கொடுத்துட்டு போனது தான் நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய சாமி பிரம்மஸ்ரீ ஸ்ரீனிவாசன் சாமியை அதை வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் என்னெல்லாம் பிரியப்பட்டாரோ, மக்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் பலனடையணும் அப்படிங்கிற விதத்தில் அவர் எந்த விதத்தில் ஆசைப்பட்டாரோ அதில் எதுவும் குறையில்லாமல் மேக்சிமம் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் எவ்வளோ முடியுமோ அது அளவுக்கு செஞ்சிட்ருக்காங்க. இதில் பிரம்மஸ்ரீ ஜமுனா அக்காவுடைய பங்கும் அளப்பரியது. நம்ம எல்லாரும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் இங்கே வந்து இந்த இடத்த பயன்படுத்திக்கிட்டு அதில் குருவுடைய நினைவுகளை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு துணையாக இருக்கக்கூடிய குருவும் குருநாதருக்கு துணையாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ஜமுனா அம்மாவும் வாழணும் நல்ல விதமாக நமக்கு தொண்டு செய்கிறதில்ல அவங்கள வாழ்த்துறேன். நான் என்னோட சேர்ந்து எல்லாரும் வாழ்த்துறதுக்கு விரும்புகிறேன். வள்ளலார் சாமி சொல்லுவாங்க, குருவை வணங்க பூசி நின்று என்னம்பாரு. நம்ம அந்த குருவை வணங்குறதுக்கு பூசாமல் கைகளை எடுத்து அந்த குருவை மனசார ஏற்றி நம்ம செய்யும் பொழுது அவங்களுடைய இந்த பணி தொடர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். எல்லாரும் ஊக்கப்படுத்துங்கன்னு கேட்டுக்கிட்டு என்னோட உரை நிறைவு. நன்றி. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் இங்கே பகிரணும்னு நினச்சேன். ஆல்ரெடி வந்து நம்ம சரவணன் சாமியும் சக்திவேல் சாமியும் சொல்லிட்டாங்க. அதை விட வேறு எதுவும் மாற்று நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. பொதுவாக ஒரு குருவானவர் வந்து எப்படி நம்மளை ஆட்கொள்வார்னா வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னு அவருக்கு தேவையில்லை. நீங்கள் உண்மையாக வந்து அந்த சரணாகதின்ற ஒரு விஷயம், நீங்கள் நம்ம எவ்வளோ கர்ம வினையானாலும் செஞ்சுருக்கலாம், கொலையும் செஞ்சுருக்கலாம், அதை விட கொடூரமான எந்த வேலை செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் திருந்திட்டான்ட்டு ஒரு சரணாகதியோடு வரும்பொழுது அவங்க கற்ற கலையை முழுசும் நம்மளுக்கு வந்து கொடுக்கறது தான் குரு. அந்த வழியில் நம்ம நித்யானந்த சுவாமிகள் எவ்வளோ பாடுபட்டாருன்னு நம்மளுக்கு தெரியும். கடந்த 40 ஆண்டு காலம் அவர் வாழ்க்கையே இதுக்கு அர்ப்பணித்தார். அவர் பார்த்து எனக்கு அடுத்தது இவர் தான் குருவாக வருவாருன்ட்டு இந்த ஆசிரமத்தை வந்து கட்டி நம்மளுக்காக கொடுத்து இங்கேயே சமாதியை சீனிவாசன் சாமி வந்து நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சமாதி இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லும் வந்து நம்ம நித்யானந்த சுவாமிகள் குரு சத்குரு அவருடைய சுவாசம் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது, அவரோட சக்தி இன்னும் இருக்குது. அதை தொடர்ந்து இப்போ வந்து நம்ம சீனிவாசன் சாமியும் வந்து அந்த பணியை வந்து ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. இங்கே வந்து எனக்கே ஆச்சரியம், டெய்லி அன்னதானம் நடக்குது, டெய்லி கூட்டம் வராங்க. குறைஞ்சது ஒரு 60லேருந்து 80 பேர் வந்து டெய்லி சாப்பிட்றாங்க ஒரு வருஷமாக. ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம ஐயா வந்து என்ன சொல்லுவார்னா, ஃபஸ்ட்டு சாப்பிடு, அப்புறமா வந்து கேள்வி கேளு. அதை வந்து நம்ம வந்து சீனிவாசன் சாமி அவர் குடும்பம் இங்கே இருக்கிற முக்கியமான ஆளுங்க எல்லாருமே வந்து இதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வராங்க. நம்ம இன்னும் குருக்கு பண்ண போகிறோம். மாலை போடுறதுனால முடிஞ்சிருச்சா, இல்லை காலை ஊழ்ந்ததுனால முடிஞ்சிருச்சா? காலை ஊழ்ந்ததால் நம்ம வினைகளை நம்ம வந்து இங்கே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மாதம் சேர்த்து வைக்கிறோம், பக்கத்தில் இருக்கிறவனை வீட்டில் இருக்கிறவனை திட்டுறோம், எதிர் வீட்டில் இருக்கிறவனை திட்டுறோம், வண்டியில் போகும்போது திட்டுறோம், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு மாதம் இங்கே வந்து கொட்டிடுறோம். பாடம் சரியாக பண்ண மாட்டேன்றோம். அந்த அதுவும் பாவம் தான். அதாவது அகத்தியர் சொல்லியிருக்காரு, இந்த பாடத்தை கற்றுக்கிட்டு பண்ணலேன்னா அது பெரும் நரகத்தில் கூட்டின்னு போய் நம்மளை விட்டுட்டோம்ன்ட்டு. அந்த மாதிரி அதையும் எடுத்துன்னு வந்து இங்கே சீனிவாச சாமி காலையும் ஜமுனா சாமி காலையும் இங்கே உபதேச குருங்க காலையும் நம்ம ஐயா கிட்டேயும் விட்டுட்டு போயிடுறோம் நம்ம. அப்போது நம்ம குருக்கு சீனிவாசன் சாமிக்கு இல்லை நித்யானந்த சாமிக்கு ஜமுனாக்காக்கு இல்லை இங்கே இருக்கிற உபதேச குருங்களுக்கு நம்ம என்ன கைமாறு பண்ணுறோம்? வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாலை போட்டால் போதுமா? பத்துமா அது? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை காலை விழுந்தா பத்துமா? பத்தாது. நம்ம என்ன பண்ணணும்னா குரு பக்தி, சரணாகதி, இந்த கொடுத்த கலையை நம்ம தீவிரமாக செய்யணும். எவ்வளோ தீவிரமாக செய்யணும்? அதி தீவிரமாக செய்யணும். ஒருத்தர் அவர் வாழ்க்கையை அர்ப்பணித்து இன்னொருத்தரை காமிச்சு கொடுத்து இவரும் இதோட தொடர்ச்சியாக வந்து இதை மேற்கொண்டு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஸோ நம்மளுடைய வேலை என்ன? இங்கே இந்த பாடத்தை தீவிரமாக பண்ணணும், வேறு எதுவுமே கேட்கல. ஐயாவுடைய புகழ் பரவணும். அடுத்த இருக்கிற குரு ஸ்ரீனிவாசன் சாமி சொல்கிற பேச்சு சொல்கிற வார்த்தைகளை பின்பற்றி நடக்கணும். இந்த பாதை இந்த பாடம் நம்ம வந்து ஒரு நாள் கூட விடாமல் தெளிவாக பண்ணணும். அதுதான் வந்து குருங்க எதிர்பார்ப்பாங்களே தவிர்த்து ஆடம்பரமோ பெரும் பூஜையோ பல்லாக்குகளோ இல்லை வந்து ஆடம்பரமாக ஏதாவது பண்ணுறதோ அது எந்த குருவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம
சத்குரு நித்யானந்த சுவாமிகளும் எதிர்பார்க்கல, நம்ம ஸ்ரீனிவாசன் சுவாமியும் எதிர்பார்க்கல. நம்ம ஐயா கேட்குறதெல்லாம் என்ன, நல்லா பாடம் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க, இருக்கிற வாழ்க்கை கஷ்டத்துக்குள்ள பின்னாடி போயிடாதீங்க, பாடத்தை பிடிச்சிக்கினா எல்லாமே வந்து உங்களை விட்டு விலகி போயிடும். இதெல்லாம் அனுபவம், இதெல்லாம் நான் அனுபவப்பட்டேன், என்ன மாதிரி நிறைய பேர் அனுபவப்பட்டாங்க. இந்த அனுபவத்தை தான் வந்து இப்போ ஸ்ரீனிவாசன் சாமி இத்தனை வருஷம் அனுபவப்பட்டு இப்போ நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஐயா சொல்லிட்டு போனார், சொல்லுவார் 10 லட்சம் பேருக்கு உபதேசம் கொடுத்தேன், அதுக்கு மேலே, ஆனால் யாருமே தர மாட்டேன்றாங்க, ஒரே கவலையாக இருக்குது, பாறையில் விதைத்தேன் என்று சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி அடுத்தது ஸ்ரீனிவாச சாமி வந்து பாறையில் விதைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் வந்து நம்ம எத்தனை பேர் வந்து முன்னாடி வந்து நிற்கிறோம், ஐயா நான் வந்துட்டேன் பாருங்கன்னு சொல்லி நிற்கிறோன்னு பார்ப்போம். ஸோ அடுத்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்மள நிறைய பேர் ஒரு நல்ல நிலைக்கு வந்து இருக்கணும்ன்ட்டு ஐயா ஆசீர்வாதம், ஸ்ரீனிவாசன் சாமியோடைய ஆசீர்வாதத்தோட தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இதை கண்டிப்பாக கடைப்பிடிங்க, பாடத்தை ஒரு நாள் கூட விடாமல் அடுத்தடுத்த நிலைக்கு வாங்க. ஆத்மானக்கும் ஐயா எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். நான் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா கிட்ட வந்திருக்கேன். வந்து எங்கள் அக்கா பையனோட வந்த நாளே பாடம் எடுத்துட்டேன். எனக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. நான் ஒரு 10-13 வருஷமாகவே நான் மீன் கறி அதெல்லாம் எதுவுமே சாப்பிடாம தான் நான் இருந்தேன். இங்கே வந்தவொடனே எங்கள் அக்கா பையன், நீ தான் நான்வெஜ்ஜே சாப்பிட்றது இல்லையே, நீ பாடம் எடுத்துக்கோ சொன்னார். சரி வந்தேன், என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது, நான் பாடம் எடுத்துட்டேன். பாடம் எடுத்துட்டு ஒரு 8 மாதம் 9 மாதம் ஆச்சு. அவர் சொல்லி கொடுத்த மாதிரி காலையில் நைட்டு அப்படி நான் பண்ணிகிட்டே வந்தேன். ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் என்னன்னா என் உடம்புல சில மாற்றங்கள் தெரிஞ்சுது. ஆனால் அது பாடத்தினால்தான் எனக்கு புரிஞ்சிக்க தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனா இந்த ஆத்மா, அந்த உயிர், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயம், எனக்கு புரிஞ்சிக்க தெரியல. அப்போ நான் என்ன செஞ்சேன், தியாகசாமிக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவர் என்ன சொன்னார், நான் ஐயா கிட்ட கொடுக்குறேன் இருமா அப்படி சொல்லி கொடுத்தாரு. அப்போ ஐயா கிட்ட நான் வந்து அழுகுறேன், ஐயா எனக்கு ஒன்றுமே புரியல, உங்களை பார்க்கணுன்னு இருக்குது, உங்ககிட்ட பேசணும்னு இருக்குது, எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படி சொல்லி ஓன்னு அழுகுறேன். எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அது என்ன நிலைன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிட்டேன். எங்கள் பொண்ணு கூப்பிட்டு போயிடுச்சு, நீ ஒரு மாதிரி இருக்க வாமா சொல்லி. அங்கே போய் ஒரு நைட்டு பூரா வச்சிருந்து அப்சர்வேஷனில் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் நான் இருந்தேன். ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு எதுவுமே இல்லை, நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. 2 இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு சாப்பிட தொண்டையில் இறங்கவே இல்லை, நாக்கெல்லாம் இழுத்துக்குச்சு, ஒரு மாதிரி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் 2 இட்லி கொண்டு வந்து என் பொண்ணு சாம்பார் ஊற்றி கொடுத்துச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு ஐயாவுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணேன். அதான் தியாக ஐயாவுக்கு பண்ணமுன்னு தியாக ஐயா வந்து ஐயா கிட்ட கொடுத்தாரு. ஐயா கிட்ட சொல்கிறேன், அழுகுற ஐயா இது மாதிரிலாம் இருக்குது, என்ன அது பாடம் தான், ஒன்றும் இல்லையா நான் உங்களை வந்து பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப அழுகுறேன். எனக்கு அது புரியல. ஆனால் அந்த நேரம் என்னன்னா எனக்கு பசிக்கல, தூக்கம் வரல, ஐயாவை மட்டும் பார்க்கணுன்னு இருக்குது. என்ன அறியாமல் ஒரு சந்தோஷம் மட்டும் எனக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்துனே இருந்துச்சு. அப்போ ஐயா என்ன சொன்னாங்க, நான் வரேன் ஐயா ஆசிரமத்துக்கு, எனக்கு என்னமோ உங்களை பார்க்காம எனக்கு தூக்கம் வரல எனக்குன்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகுறேன். அப்போ ஐயா என்ன சொன்னார், 15 நாள் இருக்குமா பௌர்ணமிக்கு, அங்கே நீ போனீன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, நானே அங்கே இல்லை, 15 நாள் கழிச்சு நீ வாமா சொன்னார். அப்போ 15 நாள் பாடம் பண்ணணுமா ஐயான்னு கேட்டேன். பாடம் பண்ணால் எனக்கு ஒரு உடம்பு உங்களை பார்க்கணுன்னு தான் எனக்கு தோணுது ஐயா சொன்னேன். அப்போ என்ன சொன்னார், பாடம் பண்ணாத, எனக்கு தெரியும், நீ வான்னு சொன்னார். 15 நாள் பொறுத்து பௌர்ணமிக்கு நான் இங்கே வந்தேன். இங்கே வந்தால் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அப்போ என்ன செஞ்சேன், ஐயாவுக்கு திருப்பியும் ஃபோன் பண்ணேன், ஐயா இந்த மாதிரி உள்ள பார்க்க விடுவாங்களா ஐயான்னு. அப்போ என்ன சொன்னார், மணிகண்டன் ஒருத்தர் நிற்கிறார், வெளியில் இருப்பார், அவர்கிட்ட நீ சொல்லு, அவர் உள்ள ஒன்று அனுப்பிச்சி விடுவாரு சொன்னார். அப்போ ஐயா அவங்க இங்கே தான் இருந்தாங்க. அப்போ மணிகண்ட சாமிக்கிட்ட நான் சொல்கிறேன், மணிகண்ட சாமி இந்த மாதிரி ஐயாவை நான் பார்க்கணும் உங்ககிட்ட சொல்ல சொன்னார். அப்போ நேராக அனுப்பி விட்டார். உள்ளே போனோடனே எனக்கு அக்காவை கூட்டிகிட்டு வந்தேன். நான் எனக்கு ஒன்றுமே தெரியல, உள்ளே போய் ஐயா காலில் விழுந்தது தான். அப்போ ஐயா என்ன சொன்னார், பொண்ணுன்னு சொல்கிறியே, பொண்ணு வந்து அப்போனா பொண்ணு தான் பார்த்துக்குச்சு ஐயான்னு நான் சொன்னேன். பொண்ணுன்னு சொல்கிற, பொண்ணு எத்தனை நாளைக்கு உனக்கு பார்க்கும், நீ பாடத்தை மட்டும் நீ பாரு, உன் வழி தேடி போய்கினே இரு, பொண்ணெல்லாம் எவ்வளோ நாளைக்கு ஒன்று பார்க்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் எனக்கு தெரியல, ஆனால் அந்த பாடத்தினுடைய வலிமை வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. ஐயா காலில் விழுந்து தான் எனக்கு தெரியும், தலை எனக்கு நடக்கவே முடியல. எங்கள் அக்கா அப்புறம் கூப்பிட்டு வந்து அந்த வாசலில் உட்கார வச்சாங்க. அப்போ சாப்பாடெல்லாம் அந்த இடத்துல போடுவாங்க. அப்போ நான் அதை வெளியில் வந்துட்டேன். அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு, ஒரு 8-9 மாதத்துக்குள்ளே ஐயாவின் பாடம் வந்து ரொம்ப உயர்தரமாக இருக்குதுன்னு. இன்னைக்கு எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, ஐயாவுடைய புகழை வந்து ஒரு நாளைக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு குரு பூர்ணிமா என்னுடைய பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளை நினச்சி அந்த ஆத்மா நான் சொல்கிறேன், இந்த பாடத்தை முழுமையாக பண்ணுங்க. இதுக்கு ஒரு வலிமை இருக்குது, இதுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அதுக்கு அவருக்கு அடுத்தபடியாக நம்ம ஐயாவோட சீனிவாச ஐயாவை நமக்கு காமிச்சு கொடுத்துட்டு, ஜமுனாமாவையும் காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க.
அவங்க வழியில் நம்ம திரும்ப இவங்ககிட்ட இருக்கிறதுனால இவங்க மேலும் மேலும் எங்களை மேம்படுத்தி என்னுடைய ஆன்மாவை மேல்நிலைக்கு கூட்டு போகிறதுக்கு அவங்க ஆசீர்வாதமாக கையெடுத்து கும்பிட்டு அவங்கள நான் கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எங்கள் பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஐயாவுக்கு போற்றி 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 சொல்லி ரொம்ப நன்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய ஆத்மா நல்ல நிலைக்கு போகணுன்னு உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் எனக்கு வேணும்னு கேட்டுக்கிறேன். ஆத்மா வணக்கம் ஐயா. ஐயா ரொம்ப ஆத்மா வணக்கம். இன்னைக்கு இவ்வளவு சீடர்கள் இவ்வளவு பெரிய நம்பிக்கை இந்த படத்துல வச்சு இந்த பாடத்தை இவ்வளவு சிறப்பா கொண்டு போறீங்க. நாங்களும் இந்த பாடத்தை ரொம்ப சிறப்பா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த பாடம் நாங்க இப்ப நம்ம கிட்ட பேசுனா உங்ககிட்ட சொன்னா அத்தனை பேருமே என்ன சொன்னாங்கன்னா பாடத்தை முதல்ல சிறப்பா பண்ணுங்க, பாடத்தின் வலிமைதான் நம்மளை காப்பாற்றோம்னு சொன்னாங்க. இந்த வைத்தகிரி பெண்கள் மக்கள் குலம் கல்வி எனும் திட்ட உலகில் பிறப்போடு இறப்பெண்ணுன்ற விஷயத்துல நாம அங்கதான் நின்று இதை கவனிக்கணும். ஏன்னா இது எதுவும் உதவாது. பிறப்போடு இறப்புன்னு 2 விஷயம் சொன்னாங்களே, அதை தவிர்த்துக்கிறதுக்கு தான் இந்த பாடம் உங்களுக்கு உதவுது. அதுக்காக இவ்வளவு கடுமையா வச்சாரு. எல்லாரும் அது என்னன்னா அவருக்கு கிடைச்சது இந்த கலை எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றது. அதுதான் ஒவ்வொரு ஞானியும் அதுதான் நினைப்பாங்க. தனக்கு கிடைச்சது போதுன்னு போனதில்லை. அதே மாதிரி ஐயாவோட வழிகாட்டுதல்லாம் இன்னைக்கு நாமளும் அதைத்தான் நினைக்கிறோம். எல்லாரும் இதை சிறப்பா பண்ணுங்க. ஐயா ஆசைப்பட்ட மாதிரி தான் என்னோட ஆசையும். யாராவது ஒருத்தர் ஒரு 10 கிட்ட நில்லுங்க, ஐயா இந்த நிலையில நான் இருக்கிறேன் போது அதை விட ஒரு சந்தோஷம் எங்களுக்கு வேற என்ன இருக்க முடியும்? வேற ஒண்ணுமே கிடையாது. பாடத்துல அந்த நிலைக்கு நீங்க வந்துருங்கன்றத உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை எனக்குள் உணர்த்திய குருவே போற்றி. உகாரத்தை உடலுக்குள் உணர்த்திய குருவே போற்றி. ஊடு நாடி வழி ஊடாடிய குருவே போற்றி. எட்டா பழம்பதி அடைய வழி காட்டிய குருவே போற்றி. ஏகாந்தம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஐந்தெழுத்தை அறிய வைத்த குருவே போற்றி. ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ஓங்காரமதை ஒலிக்கச் செய்த குருவே போற்றி. அவ்வியம் ஒழித்த குருவே போற்றி. அக்குபதேசத்தை எமக்களித்த குருவே போற்றி. காயாபுரி கோட்டை சதமல்ல என்றுணர்த்திய குருவே போற்றி. காசினியும் காஞ்சனமும் நிலையற்றது என்றுணர்த்திய குருவே போற்றி. காணக்களிறு அழித்த குருவே போற்றி. சரியை கிரியை யோகம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. குண்டலினியை தூண்டிய குருவே போற்றி. உதர்க்கம் அழித்த குருவே போற்றி. கும்பகத்தை அடைய
வழிகாட்டிய குருவே போற்றி. குருட்டுக் கிழவனை உணர வைத்த குருவே போற்றி. கேசரி முத்திரை காட்டிய குருவே போற்றி. கொம்பேறி பற்றிட வழிகாட்டிய குருவே போற்றி. கோப்பதி எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. பசுபதி பாசம் என்னவென்று உணர்த்திய குருவே போற்றி. சஞ்சிதம் உணர வைத்த குருவே போற்றி. சந்தியில் இருக்க வைத்த குருவே போற்றி. சரவோட்டம் எனக்குள் ஓட வைத்த குருவே போற்றி. சராசரம் அறிய வைத்த குருவே போற்றி. சாலோகம் உபதேசித்த குருவே போற்றி. சித்திரநாடி சூத்திரம் அறிய வைத்த குருவே போற்றி. சிவராஜயோகம் எமக்களித்த குருவே போற்றி. சுகதுக்கம் எனக்குள் போக்கிய குருவே போற்றி. சுழுமுனை அனல் எழுப்பிய குருவே போற்றி. சுழுத்தி நிலை அறிய வைத்த குருவே போற்றி. பிரம்மசூத்திரம் எமக்களித்த குருவே போற்றி. தசநாதம் எனக்குள் அறிய வைத்த குருவே போற்றி. தந்திரமதை எமக்குணர்த்திய குருவே போற்றி. தாரனை அறிய தூண்டிய குருவே போற்றி.